ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் கோவக்காய் ஃப்ரை. அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். கோவக்காயில் இருக்க மருத்துவ குணம். கோவக்காய் சாப்பிட்டா பிளட் ப்ரெஷர் கம்மியாகும்னு டாக்டர் சொல்லுவாங்க. ஆனால் இதை விட நான் ஒன்று சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தோல் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான வியாதியும் சரி பண்ணும் இந்த கோவக்காய். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கோவக்காய் ஃப்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு கோவக்காவை நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே சீரகம் போட்டுக்கலாம். போட்டுட்டு காஞ்ச மிளகா ஒரு 2 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வெறும் நம்ம 3 இன்க்ரீடியன்ட் தான் ஆட் பண்ணணும். கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, அவ்வளோதான் இதுக்கு. கோவக்காவை போட்டுட்டு இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே நம்ம ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணிக்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த கோவக்காவை. இப்போ நான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்க போகிறேன் 15 நிமிஷம். ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா பாதி வெந்திருந்தது. இன்னும் ஆனால் கொஞ்சம் வேகணும். இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நான் காரத்துக்கு குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். நல்லா பெரட்டிக்கோங்க. மசாலாலாம் அந்த கோவக்காய் உள்ளே இறங்கணும். இப்போ மறுபடியும் நான் அந்த மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன், வேகணும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு கோவக்காய். நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு சிலதெல்லாம் நல்லா முறுவலாக இருக்குது. இப்போ நம்ம சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். இட்லி பொடி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டில் கிலோ கணக்கில் கோவக்காய் வாங்கி செய்வீங்க நீங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். பாய் கைஸ், எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.